தமிழ்நாட்டில் விவசாயிகளிடையே சிறுநீரக செயலிழப்பின் விகிதாச்சாரம் அதிகரித்து வருவதாக புகழ்பெற்ற லான்செட் இதழில் சென்னை மருத்துவக் கல்லூரி டாக்டர்களின் ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது. விவசாயிகளிடம் அதிகரித்த சிறுநீரக செயலிழப்பிற்கு காரணம் என்ன? பாதிப்பை தடுப்பது எப்படி? விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் விவசாய தொழிலாளர்களுக்கிடையே சிறுநீரக நோய்களின் தாக்கம் குறித்து சென்னை மருத்துவக் கல்லூரி நடத்திய விரிவான ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டை 5 மண்டலங்களாக பிரித்து மண்டலத்துக்கு 25 கிராமங்கள் வீதம் 125 கிராமங்களில் 3350 விவசாய தொழிலாளர்களிடம் 2 கட்டங்களாக ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் முதற்கட்ட ஆய்வில் 584 பேருக்கு நிரந்தர சிறுநீரக பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒன்ஸ் அந்த வேர்வை செக்ரீட் ஆகிறதே நின்றுடுச்சு அப்படின்னா வேகமாக நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் கூடிடும். அதுக்கப்புறம் தான் உடற்சோர்வு வருது. ஸோ அதுதான் ஹீட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். உடற்சோர்வு வரலாம், இல்லை ஒரு மனச்சோர்வு வரலாம், ஒரு வாந்தி கொமட்டல் அந்த மாதிரி வரலாம், அப்படி இல்லைன்னா தலை சுற்றலாம், இல்லை சுயநினைவே கூட இழந்துடலாம், இல்லை மயக்கம் அடித்து விழுந்துடலாம். இதெல்லாம் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் இது. இந்த இதை வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டிப்பாக கண்டறியணும். ஸோ எந்த பொது வெளியிலையும் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நமக்கு தேவையான உணவை விட நம்ம வாட்டரை எடுத்துகிட்டு போகிறோமா, இல்லை அங்கே அவைலபிளாக இருக்குமா அப்படின்றத கண்டிப்பாக என்ஷூர் பண்ணிக்கணும். நீண்ட நாட்களாக கடும் வெப்பத்தில் உழைப்பு, நீர் இழப்பு உள்ளிட்ட காரணங்களால் விவசாயிகளுக்கிடையே சிறுநீரக செயல் இழப்பு அதிகரித்திருக்கலாம் என லான்செட் மருத்துவ இதழின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக பாதிப்பு கண்டறியப்பட்டவர்களில் 50 விழுக்காடு பேருக்கு சிறுநீரக பாதிப்புக்குண்டான எந்த அறிகுறிகளும் இல்லாமல் இருந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ஃபைனலாக 5.6% விவசாய தொழிலாளிகள் கிட்ட சிறுநீரக பிரச்சனை இருக்கிறது அப்படின்றது வந்து தெரிய வந்தது. யாருக்கெல்லாம் இது சிறுநீரக நோய் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோமோ அவங்கள வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டோட டைப் பண்ணி அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறது, அவங்களுக்கு மேற்கொண்டு வந்து மருந்து மாத்திரைகள் தரது, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். சிறுநீரக பாதிப்பு கண்டறியப்பட்ட விவசாயிகள் அதிகமாக வெயிலில் வேலை பார்த்ததால் இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்றும் அதை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். சராசரியாக ஒருத்தர் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை பார்த்தா அவங்களுக்கு 2 to 2.5 லிட்டர்ஸ் தேவைப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து எவ்வளோ நேரம் நம்ம நார்மலாக வந்து வேலை பார்க்கும்போது ஒரு இன்டோரில் ஒர்க் பண்ணும்போது 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை பிரேக் கொடுத்தா போதும் தான் கைட்லைன்ஸ் இருக்குது. 4 to 5 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு 1 ஹவர் பிரேக் கொடுத்தா போதும். பட் ஆனால் அவுட்டோர் என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது எவ்ரி 1 ஹவர் ஒரு 15 மினிட்ஸாவது பிரேக் கொடுக்கணும். அப்போ தான் இவங்க அந்த தண்ணி குடித்து தன்னை ரீஹைட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கைட்லைன் இருக்குது. உலக புகழ்பெற்ற லான்செட் மருத்துவ இதழில் சென்னை மருத்துவக் கல்லூரி டாக்டர்கள் நடத்திய ஆராய்ச்சி கட்டுரை வெளியாகியிருக்கும் நிலையில் சிறுநீரக பாதிப்பை தடுக்க விவசாயிகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த அறிவுரையை மருத்துவர்கள் வழங்கியுள்ளனர். விவசாய வேலையின் போது 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை சுமார் 15 நிமிடங்கள் நிழலில் ஓய்வெடுப்பதும் மற்றும் 1 மணி நேரத்திற்கு 750 மில்லி நீர் குடிப்பதன் மூலமாக சிறுநீரக பாதிப்பை குறைக்க முடியும் என மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.